வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 20 ஃபீட்டுக்கு 40 ஃபீட் ஒரு பிளாட்டு. 2 ஆப்ஷன் டிசைன் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பிஹெச்கே டிசைன் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் செகண்ட் ஆப்ஷனில் ஒரு 2 பிஹெச்கே டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்தோடனே உங்களுக்கு வந்து ஒரு என்ட்ரி வித் ஒரு ஃபாயர் ஏரியா. இந்த ஃபாயர் ஏரியாவில் நம்ம வந்து ஸ்டேர் கேஸும் கொடுத்துருக்கோம். இது டோட்டல் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 8 ஃபீட்டுக்கு 11 ஃபீட் இருக்குது. ஸோ ஒரு கிரில் கேட் தாண்டி போகிறீங்க, அது வந்து ஒரு மெயின் டோர் ஒன்று வருது. ஸோ மெயின் டோர் தாண்டி போனோன்னா உங்களுக்கு ஒரு லிவிங் ஏரியா ஒன்று வருது. அதோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 15 ஃபீட் 9 இன்ச்சுக்கு 11 ஃபீட் 1 இன்ச் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஏரியா தான் சொல்லுவேன். டைனிங் டேபிளும் நம்ம வந்து அக்காமடேட் பண்ண முடியும். ஸோ இந்த எக்ஸ்டீரியர் வாலில் வந்து நம்ம டிவி மாட்டிட்டு இந்த ஆப்போசிட்டில் வந்து நம்ம வந்து ஃபர்னிச்சர் வைக்க முடியும். அப்படி இல்லைனா இந்த பெட்ரூம் வால், நார்த் ஈஸ்ட் பெட்ரூம் வால்லையும் நம்ம டிவி மாட்டிட்டு ஆப்போசிட்டில் நம்ம ஃபர்னிச்சர் வைக்க முடியும். ஹாலோட சென்டரில் இருந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் ஒன்று தெரியுது. கிச்சனை வந்து சென்ட்ரல் ஃபோக்கஸில் தான் இருக்குது. ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 7 ஃபீட் 4 இன்ச்சுக்கு 7 ஃபீட் இருக்குது. ஸோ இது சவுத் ஈஸ்ட்டில் தான் ஆல்மோஸ்ட் வருது. ஸோ ஈஸ்ட்டில் நம்ம வந்து ஸ்டவ் வைக்கிறோம், சவுத் ஃபேஸிங்கில் நம்ம வந்து ஒரு ஸ்டவ் வைக்கிறோம். ஸோ இதோட டைனிங் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு டைனிங் டேபிள் மாதிரி ஒன்று வைக்கலாம். ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரும் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு, ஸோ இது வந்து ஒரு ஓப்பன் கிச்சனாக கூட கொடுக்கறது நல்லாயிருக்கும். ஸோ அப்படியே உள்ளே வந்தோம் 11 ஃபீட்டுக்கு 10 ஃபீட் ஒரு பெட்ரூம் இருக்குது. அது நம்ம சவுத் வெஸ்ட் கார்னரில் வருது. ஸோ இது மாஸ்டர் பெட்ரூம்லாம் கன்வெர்ட் பண்ணலாம். நம்ம இதுக்கு வந்து ஒரு டாய்லெட், அட்டாச்சு டாய்லெட் ப்ரொவிஷனும் கொடுக்குறோம். ஸோ இது வந்து 11 ஃபீட்டுக்கு 10 ஃபீட் இருக்குது. உள்ளே வந்து ஒரு பெட்டு பார்க்குறீங்க. இது சவுத் டு நார்த் ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஒரு பெட் பொசிஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஆப்போசிட்லேயே உங்களுக்கு ஒரு டிவி யூனிட் ஒன்று வந்துடுது. ஸோ அப்படியே உள்ள இருந்தீங்கன்னா ஒரு டாய்லெட்டு 7 ஃபீட் பை 4 ஃபீட்டு. ஸோ இது மூணுமே அக்காமடேட் பண்ண முடியும். அதாவது வாஷ் பேசின், இடபிள்யூசி அண்ட் ஷவர் யூனிட்டும் அக்காமடேட் பண்ணுற அளவுக்கு ஒரு மெஷர்மெண்ட்டில் ஒரு டாய்லெட்டு. ஸோ அப்படியே வெளியே வந்தீங்கன்னா இன்னொரு சவுத் ஈஸ்ட் கார்னரில் ஒரு பெட்ரூம் பார்க்குறோம். அதுவும் வந்து ஒரு பெரிய பெட்ரூம் தான். 10 ஃபீட்டுக்கு 11 ஃபீட் 4 இன்ச் இருக்குது. ஸோ என்ட்ரு ஆனோடனே உங்களுக்கு ரைட் சைடில் ஒரு வார்ட்ரோப், ஃபுல் லென்த்துக்கு ஒரு வார்ட்ரோப் கொடுத்துட்றோம். அப்புறம் ஆப்போசிட்டில் உங்களுக்கு ஒரு டிவி பொசிஷன் ஒன்று பார்க்குறோம். ஸோ சவுத் டு நார்த் ஃபேஸ் பண்ண மாதிரி ஒரு பெட் பொசிஷனும் பண்ணுறோம். வெளியே வந்தோன்னா நார்த் ஈஸ்ட் கார்னரில் ஒரு பெட்ரூம் இருக்குது, 8 ஃபீட்டுக்கு 11 ஃபீட்டு. ஸோ அதே மாதிரி சவுத் டு நார்த் நம்ம வந்து பெட் பொசிஷன் பண்ணலாம். ஏன்னா இதுதான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டின்னு சொல்லுவோம். இல்லைனா வந்து நம்ம ஈஸ்ட்டு டு வெஸ்ட்டு கூட நம்ம வைக்க முடியும். வெஸ்ட்டு நம்ம வந்து வார்ட்ரோப் பக்கத்துலேயே வந்து ஒரு டிவி யூனிட்டும் கொடுக்கலாம். ஸோ வாங்க இப்போது செகண்ட் ஆப்ஷன் பார்த்துருவோம். ஸோ செகண்ட் ஆப்ஷன் என்ட்ரு ஆனோடனே உங்களுக்கு வந்து இது ரெண்டுமே வந்து ரெண்டல் பர்பஸில் தான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸ்டேர் கேஸ் ஒன்று தெரியுது. இது வந்து ஃபாயர் வித் ஸ்டேர் கேஸ் வந்துடுறதால இதோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 8 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 5 ஃபீட் இருக்குது. ஸோ இதோட ஃப்ளைட்டோட விட்த் வந்து 2 அடி தான் வரும். ஸோ அப்படியே வந்து உள்ளே வந்தோன்னா உங்களுக்கு வந்து ஹால் ஒன்று என்ட்ரா வரும். 9 ஃபீட்டுக்கு 17 ஃபீட் இருக்குது மெஷர்மெண்ட்டில். ஸோ இது வந்து நம்ம இந்த பெட்ரூம் வாலில் வந்து டிவி ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபுல் ஏரியாவும் நம்ம வந்து ஆப்போசிட்லேருந்து நம்ம ஃபர்னிச்சருக்கு கொடுக்க முடியும். ஸோ அப்படியே உள்ளே வந்து ஒரு வெஸ்டிபியூல் ஏரியா மாதிரி இருக்குது. அது வந்து ஒரு பஃபரிங் ஸ்பேஸுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஹால்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு டோர் என்ட்ரி கூட உங்களுக்கு தெரியாது. எல்லாமே வந்து வெஸ்டிபியூல் ஏரியாவிலேருந்து தான் உங்களுக்கு டோர் விசிபிள் ஆகும். ஸோ கொஞ்சம் ப்ரைவேசி நல்லாவே இருக்கும். ஸோ எடுத்தாலே நம்ம வந்து சவுத் வெஸ்ட் கார்னரில் வழக்கம் போல் பெட்ரூம் கம்பல்சரி ஒன்று வச்சுருவோம். ஸோ அதே மாதிரி வெஸ்டிபியூலேருந்து என்ட்ரானா உங்களுக்கு ஒரு டிவி ஒன்று பார்க்குறீங்க, டிவி யூனிட்டு. பெட் பொசிஷனும் வந்து சவுத் டு நார்த் தான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வார்ட்ரோபும் வந்து சவுத் வெஸ்ட்டில் கார்னரில் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட்டும் கொடுத்துருக்கோம். மாஸ்டர் பெட்ரூம் தான். இதோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 4 ஃபீட்டுக்கு 6 ஃபீட் 7 இன்ச் இருக்குது. ஸோ இந்த டாய்லெட் பார்த்தீங்கன்னா மூணுமே அக்காமடேட் பண்ண முடியும். ஷவரு, டபிள்யூசி, வாஷ் பேசின் மூணுமே அக்காமடேட் பண்ண முடியும். ஸோ இந்த வாஷ் பேசின் அளவு மட்டும் ஒரு 1.25 அந்த மாதிரி வைக்கிறது நல்லது. ஏன்னா ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்கும். ஸோ வாங்க நெக்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துருவோம். ஸோ நார்த் ஈஸ்ட் கார்னரில் ஒரு பெட்ரூம் ஒன்று கொடுத்துருக்கேன். 10 ஃபீட்டுக்கு 11 ஃபீட்டு. ஒரு மீடியம் சைஸ்டு பெட்ரூம் தான். அப்படியே சவுத் டு நார்த் வந்து ஒரு பெட் பொசிஷன் பண்ணுறோம். சவுத் வெஸ்ட்டில் வந்து நம்ம ஒரு வார்ட்ரோப் ப்ளேஸ் பண்ணுறோம். பெட் ஆப்போசிட்டில் ஒரு டிவி யூனிட்டும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ கம்பல்சரி ஒரு காமன் டாய்லெட் ஒன்று கொடுத்துட்றோம். 4 ஃபீட்டுக்கு 7 ஃபீட். ஸோ அப்படியே ஒரு கிச்சன் ஸ்பேஸுக்கு வந்தோன்னா ஒரு 15 ஃபீட்டுக்கு 8.5 ஃபீட் ஒரு கிச்சன் ஸ்பேஸ் ஒன்று இருக்குது. இது கொஞ்சம் ஒரு பெரிய ஏரியாவாக தான் தெரியும். இந்த கிச்சன் வந்து ஃபுல் ஏரியா வந்து நம்ம கவுண்டராக மாற்றிக்க முடியும். ஸோ ஈஸ்ட்டில் ஒரு கவுண்டர் கொடுக்குறோம், நார்த்தில் ஒரு கவுண்டர் கொடுக்குறோம். ஈஸ்ட்டில் வந்து நம்ம ஒரு ஸ்டவ் ஒன்று கொடுத்துட்டு நார்த்தில் வந்து நம்ம சிங்க்கு கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் டைனிங் ஏரியாவும் வந்து இந்த டாய்லெட்டுக்கு பின்னாடி ஒரு ப்ரொவிஷன் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வர சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.